ஹாய் லேடீஸ், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இட்ஸ் ஸோ ஹார்ட் வார்மிங் தெரியுமா? எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சைல்ட்ஹுட்டாக போதா நான் யோசித்தேன். கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கே அப்படின்ட்டு. பட் அதுக்கு கூட கமெண்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு அதிசயமாக இருந்தது. அதில் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த புல்லிங் சைல்டுஹுட்டு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஜாலி சந்தோஷமாக இருக்குது. லைக் ஓகே, ஏதோ நல்லது நடக்குது போல் அப்படின்ற மாதிரி. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போது ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிறேன். மணி ஒரு 2 இருக்கும். ஆமாம், 2 தான். ஐ ஹோப் சீக்கிரம் இந்த வீடியோ வந்துடும். ஓகே காய்ஸ், நேற்று நம்ம எதில் விட்டுருன்னு போனால் அந்த புல்லிங் சீனோட விட்டுருப்போம். அண்ட் ஜங்குக்கு அந்த நிமிஷம் தான் என்ன தோணியிருக்கோன்னா, நம்ம தான் இத்தனை நாள் வந்து நம்மளோட ஹெல்டர் பிரதரோட ப்ரொடெக்ஷனில் இருந்திருக்கோம். பட் நம்மளோட பிரதருக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும். ஹி கான்ட் ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப். நம்ம அவனை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதோடு தான் நிறுத்தியிருப்போம். இப்போது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜிமினுக்கு ஏஜ் 21 அண்ட் ஜங்குக்கு 16. ஜங்குக் இஸ் இன் டீனேஜ். அந்த டைமில் காட்டுறாங்க. அந்த இடம் அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். அவன் சின்ன வயசில் வந்த இடம். அது ஒரு ஃபியூனரல் பிளேஸ். அந்த இடத்துல அவன் முட்டி போட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். முன்னாடி அவங்க அப்பாவை பரி பண்ணியிருக்காங்க. ஜிமினோட அப்பாவும் ரொம்ப ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுனால பாடி பார்ட்ஸ் ஃபெயிலியரில் இறந்துருக்காரு. ஜிமின் அந்த ஃபியூனரல் பிளேஸில் அந்த அறையில் முட்டி போட்டுட்டு அழுதுட்டு இருக்கான்னு சொல்லலாம். அவனால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல. இவன் இப்படி முட்டி போட்டு அழுதுகிட்டே இருக்க அங்கேருந்து ஒரு பர்சன் தான் வராரு. அது அவங்க அப்பாவோட ஒரு சைடு ரிலேட்டிவ். அவர் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபைலெல்லாம் நேராக ஜேகே கிட்ட கொடுத்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க சொல்கிறாரு. ஜேகே வந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். அவன் கீழே குனிஞ்சு ஜிமின் கிட்ட ஜிமினோட ஷோல்டர்ஸில் அவன் கையை வச்சு, ஜிமினா என்னை பாரு, நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, எழுந்து வா அப்படின்ற மாதிரி. அவனும் ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் தான் இருக்கான். அவங்க அப்பா அவனை விட்டு போனது. ஜிமின் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கான். அவனும் ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டே எழுந்துக்கிறான். எழுந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்க ஃபைல் இருக்குல்ல, அதை கையில் வாங்குறான். பட் அவங்க அப்பாவோட ரிலேட்டிவ் அதை தடுத்துட்டு, இல்லை ஜங்குக், எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் அவன் கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறான். ஏன் அங்கிள், நான் தானே பெரிய பையன், நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னால் முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் ஒரு மாதிரியாக சைன் பண்ணிவிட்டு, ஜிமின், உன்னை பற்றி உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, என்னை பற்றி சொல்லியிருக்கானா? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் 2 பேரும் அவரோட பசங்க, நான் தான் பெரியவன், அவருக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக ஸ்லோவாக தான் சொல்கிறான். ஆனால் அவர் ஒரு மாதிரியாக ஜிமினோட ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரியாக தட்டிட்டு, ஜிமின், நான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு உங்கள் அப்பா நினச்சாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவர் உங்ககிட்ட இதை சொல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஜேகே மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு, நான் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் வந்து ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின், நீ பயாலஜிக்கலி அவரோட சன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் அப்படி விரிஞ்சிருச்சு. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 2 பேருமே அப்படி கோரஸா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் ஒரு மாதிரியா லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு, அஃப்கோர்ஸ் ஜிமின், ஜேகே தான் அவரோட பயாலஜிக்கல் சன் அண்ட் அவனால் மட்டும்தான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ண முடியும். ஐ நோ நீ அவங்க வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அக்கார்டிங் டு லா
பயாலஜிக்கலி ஒரு சன் இருக்கும்போது எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து அந்த அங்கிளை ஜங்குக்கு அந்த அங்கிளோட ஷோல்டர்ஸை பிடிச்சு, அங்கிள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, ஜிமின் ஜிமின் அடாப்டடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டிங்கில் ஒரு மாதிரி ஷாக்கில் தான் கேட்குறான். அப்புறம் எஸ் ஜங்குக், இது அதுக்கான ஃபைல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபைலை எடுத்து காட்டுறாரு. ஜிமின்னா அதை ஃபர்ஸ்ட் கையில் வாங்குறான். அந்த ஃபைலில் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அவன் எப்போ பிறந்தான், எங்கே பிறந்தான், டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கு. அவனோட ஃபாதர் மதர் பேரெல்லாம் போடலை. அதில் அந்த அளவுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, தான் ஒரு அடாப்டட் சன் தான் அப்படின்றது. ஜிமின் 21 இயர்ஸ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு அடாப்டடுன்ட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவன் கண் வந்து தண்ணி வருது, அந்த ஃபைலில் படுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் முழுசாக உடஞ்சிட்டானே சொல்லலாம். இத்தனை நாள் அவனோட லைஃப் யாருன்னு கேட்டால் ஜங்குக், அவங்க அப்பா, அவங்க மனசில் அவங்க அம்மா இருந்தாங்க. பட் இப்போது என்னென்னா, அது கூட அவங்க இல்லையா நமக்கு, நான் ஒரு அனாதையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஜங்குக்கு அந்த ஃபைலை பார்த்தோன்னே அவ்வளோதான், அவன் ஹார்ட் பீட்டே நின்று போயிடுது. ஒரு மாதிரியா ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினோட கண்ணீர்லாம் வந்து அந்த ஃபைல் இது படுதா. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் ஜிமினோட ஷோல்டர்ஸை பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்து ஜிமினை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் வந்து ஜங்குக்கோட செஸ்லேயே சாஞ்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழுகிறான். ஜிமின் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அவங்க அப்பாவும் இப்போ இல்லை. இப்போது அவனுக்கு என்ன சொல்கிறது, என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. அந்த அங்கிள் தான் ஜங்குக்கு பார்த்து, சீக்கிரம் ரொம்ப லேட்டாக்க வேண்டாம், சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்ஸை 2 தட்டு தட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக்கும் ஜிமினும் அவங்க அப்பாவோட கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக்கு ஜிமின் எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின் அவன் அந்த ஃபைலை, அதாவது அவன் அடாப்டட் அந்த டீட்டெயில்ஸை அவனோட செஸ்ஸில் சாய்ச்சிட்டு, அவன் ஜங்குக்கோட செஸ்ஸில் சாஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவனால் எப்படி சொல்கிறது, அதை பியர் பண்ணிக்கவே முடியலை. அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஜிமின் அவன் ரூமில் இருக்கான். அவன் கொஞ்ச நாள் சரியாக சாப்பிடவே இல்லை. அவங்க அப்பாவோட இறப்பு, அவனோட ஐடென்டிட்டி, இது எல்லாமே சேர்ந்து அவனை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அவன் அந்த ரூமில் ஒரு மூலையில் சரியாக சாப்பிடாம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு மாதிரி இருட்டில் ஓரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஜேகேவை கூட பெருசாக உள்ள அலோவ் பண்ணல. ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுவான். இந்த டைம்லலாம் ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு இருந்திருப்பான். பிகாஸ் ஜிமின் ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகிருப்பான். ஜிமின்னா அந்த ஓரத்தில் ஒரு இருட்டில் அவனோட நீஸை ஹக் பண்ணிவிட்டு தலையை சாய்ச்சிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்பயும் அழுதுட்டு தான் இருக்கான். அந்த டோர் நாப் திறக்குது. உள்ளே ஜேகே ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே வரான். ஜிமின் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் இன்னும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் நேராக அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நீல் பண்ணி ஜங்குக் ஜிமினோட அளவுக்கு வந்து ஜிமினோட ஹேரை ஒரு மாதிரியாக கேர் பண்ணி, ஜிமின் எழுந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் அப்பயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஜங்குக், ஜிமின் உன்னை தான் சொல்கிறேன், எழுந்துடு வா, கொஞ்சம் ஏதாவது சாப்பிடு, இப்படியே இருந்தால் நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். அவன் வயசில் இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவன் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேவோட ஃபேஸை பார்த்ததும் ஜேகே திரும்பி ஜிமினை ஒரு மாதிரியா சைடாக ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரியா பேட் பண்ணுறான் அவன் செஸ்ட்டு பக்கமாக. இங்கே பாரு, எதுக்கு அழுகுற இப்போ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா அப்பா போயிட்டாரு தான், எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும், நான் இருக்கேன்ல, எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி அவனுக்கு சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமினும் இல்லை
அவளுக்கு நம்ம 2 பேரும் எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது ஜேகே. எனக்கு எனக்கு இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்போ நீ என்னை உன் தம்பியை பார்த்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜிமின் வந்து ஜேகே ஒரு மட்டும் ஆகிட்ட ஹக் பண்ணிட்டு, இல்லை நீ நீ எப்போவுமே எனக்கு என்னோட குட்டி பிரதர் தான். ஆனால் நான் உன் பிரதர் கிடையாதுல்ல. எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. நான் ஒரு ஆர்ஃபன் தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருக்கான். ஜேகேயில் யார் சொன்னா நீ ஆர்ஃபன்ட்டு? உனக்கு நான் இருக்கேன் இல்லை, உன்னை யார் அப்பெல்லாம் சொல்லவா? இல்லை, ஆனால் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஜேகே. எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு எனக்கு என்னோட லைஃபே அப்பாவும் நீயும் தானே இருந்தேன். ஆனால் அது போயிடுமோன்னு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். ஜங்குக் தான் அப்போ ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, ஏன் பயமாக இருக்குது? இங்கே பார், அதெல்லாம் கிடையாது. நீ இன்னமும் என்னோட ஜிமின் தான், ஓகேவா? உன்னை என்றைக்கு நான் யாருக்காக விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் இப்போ ஜங்குக்கை டீர் ஐஸோடு நிமிர்ந்து பார்த்து, ஜங்குக்கா என்னை எப்பயும் விட மாட்டேல்ல, எப்பவுமே என் கூடயே இருப்பல்ல. எனக்கு நீ யாருமே இல்லைடா, நீ என் கூடயே இருப்பல்ல. நான் 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 எப்பவுமே உன்னோட பிரதர் தானே, என்ன வேணும்னு சொல்லிட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான். ஜங்குக்கோட ஹைஸ்லேருந்தும் போகிற மாதிரி கண்ணீர் வருது. என்ன பேசுகிற ஜிமின்? உனக்கு மட்டும் என்ன, எனக்கு மட்டும் என்ன? எனக்கும் நீ மட்டும்தான்டா இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து சரி, அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது இல்லைடா. ஆனால் நீ தானேடா எனக்கு எல்லாமே. நீ எப்படிடா நினைக்கலாம் நான் உன்னிட்டு போயிடுவேன்ட்டு? இங்கே பாரு ஜிமின், நீ எப்போவுமே என்னோட ஜிமின், புரியுதா? எப்போவுமே யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்போவுமே இந்த லைஃப் முடிகிற வரைக்கும் சரி, நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்போ கூட வந்து அவன் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகலை. பட் இருந்தாலும் எமோஷ்னலி ட்ரெயின் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட் தேவைப்படும். அவன் ஜங்குக்கு திரும்பி ஒரு மாதிரியா ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக்கும் ஜிமினோட முதுக ஒரு மாதிரியா தட்டி கொடுத்து குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்க அழுதா, அந்த மாதிரி ஜிமினை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறான். இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போது பெட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கு படுத்துட்ருக்கான். ஜங்குக்கோட ஹார்மில் ஜிமின் வந்து தலையை வச்சு படுத்துகிட்டே இருக்கான். ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். ஜிமின் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான், குழந்த மாதிரி இருக்கான். அவன் அழுதுனால அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக கண் ஒரு மாதிரி பஃபியாக, ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா பிங்க் கலரில் இருக்குது. ஜங்குக்கா ஜிமினோட அழகே தான் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கோட கேஸ், ஜிமினோட ஹேரு, அவனோட ஃபோர்ஹெட், அவனோட ஹியர்ஸ், அவனோட ஐஸ் அப்படின்னு ஒன்றா வந்து ரசித்து பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லலாம். ஜிமின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட கேஸ் நேராக ஜிமினோட லிப்ஸ் கிட்ட போகுது. அவன் அதை ஒரு மாதிரியாக பார்க்குறான். அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. இத்தனை நாள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும், வி ஆர் பிரதர்ஸ் அப்படின்ட்டு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த போதே ஒரு ஸ்பேஸே இல்லாமல் தான் ஜேகே வந்து ஜிமினை பார்த்துருப்பான். அவங்களுக்குள்ள பெருசாக ஒரு பர்சனல் ஸ்பேஸே இருந்திருக்காது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, எப்பவுமே கூடியே இருப்பாங்க, ஹக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் ஜேகே சம்டைம்ஸ் இன்டென்ஷனலாக பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் அவனோட ஆழ் மனசில் நம்ம தப்பு பண்ணுறோமோ, அவன் நம்மளோட பிரதர் தானே அப்படின்ற மாதிரி தோணியிருக்கோம். பிகாஸ் அவன் டீனேஜ் எப்போ வந்து அட்டைன் பண்ணியிருப்பானோ அப்போயே அவனுக்குள்ள லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ரஷ்ஷாக இருக்கும்.
பட் வந்து அவனுக்கு என்ன தோணிக்கோன்னா, நம்ம பிரதர் மேலே நமக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வரலாமா அப்படின்ற மாதிரி. நிறைய இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் நிறைய இடத்துல அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஆஃபனாக ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறது, ஜிமினை ஒரு மாதிரியாக போயிட்டு பேக் ஹக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பான். இப்போவும் அப்படி தான். அவனுக்கு ஒரு மாதிரியா ஜிமினோட லிப்ஸையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே கிட்ட போகிறான். கிட்டத்தட்ட ஒரு மில்லிமீட்டர் கேப் தான் இருக்குது ரெண்டு பேருக்கும். அந்தளவுக்கு கிட்ட போயிட்டு ஜிமினோட ஐஸை பார்க்குறான். அது ஒரு மாதிரி மூடிட்டு தூங்கிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது. ஆனால் வந்து அவன் கிஸ் பண்ணல. ஒரு மாதிரியா அவன் பக்கத்தில் போகிறான். பட் என்னமோ அவனுக்கு தடுக்குது அவனை. இல்லை, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் ஒரு மாதிரியா ஹெட்டை ஒரு மாதிரியா ஃபாராவேவாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெட்லேயே ஒரு மாதிரியா படுக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ஜிமின் கிட்டேருந்து. ஜிமினுக்கு அவன் பண்ணுறதுலாம் எதுவுமே தெரியல. அவன் நல்லா ஆழ் தூக்கத்தில் இருக்கான். ஜேகேவா அவனோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி புல் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் ஜங்குக்கா, தப்புடா. அவன் ஒரு பிரதரை தான் பார்க்குறான். ஆனால் வந்து என் பிரதரே கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி தப்பு? இல்லை, அது தப்பு தான். நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே ஒரு மாதிரி புலம்புறான். இப்படியே மார்னிங் விடியுது. ஜேகே கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஜிமின் கிடையாது. என்ன ஜிமினை காணுமே அப்படின்ற மாதிரி எழுந்து போகிறான். கிச்சன்லேருந்து சவுண்ட் வருது. ஜங்குக்கு சந்தோஷம். பிகாஸ் ஒரு 1 வீக்காக அவங்க அப்பாவோட டெத்து, அவன் டெத்துக்கு அப்புறம் நடந்த விஷயத்தினால ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பான். அந்த ரூம்லேருந்து வெளியிலே வந்திருக்க மாட்டான். இப்போ கிச்சன்லேருந்து சவுண்ட் வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, மூவ் ஆன் ஆகிடுவான் போல் அப்படின்ற மாதிரி எழுந்த உடனே நேராக கிச்சனுக்கு தான் போகிறான். ஜிமின் வந்து அங்கே என்னமோ குக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கை பார்த்துட்டு, எழுந்துட்டியா? லேட்டு, எப்பவும் போல் ரொம்ப லேட்டு. நீ இதுதான் ஸ்கூல் கிளம்புற டைமா? கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்ட். இப்போது ஜிமின் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறான். அதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருப்பான். அவங்களோட சேவிங்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக பீக்கில் போகிற டைமில் அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறான். ஸோ அவன் எழுந்து குக் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே வந்து ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டு, காலையில் எழுந்தோடனே கத்த ஆரம்பிச்சிட்டல எப்பவும் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் சிரிச்சிட்டு, ஆமாம், அப்புறம் நான் யாரை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறது? எனக்கு குழந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. ஒரு டைமுக்கு அலாரம் வச்சோன்னால எழுந்துக்கவே முடியாதா? ஆல்ரெடி 1 வாரம் லீவ் போட்டாச்சு. ஒழுங்காக ஸ்கூல் கிளம்பி போய் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான் ஜேகேவை மாதிரி சிரிச்சிட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு, ஆனால் எனக்கு இன்றைக்கி போகணும்னு தோணவே இல்லை. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினில் திரும்பி அவனோட 2 ஹேண்ட்ஸ் ஹிப்ஸில் வச்சு, ஏய், என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஒழுங்காக கிளம்பிப்போ. நான் உனக்கு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். போ அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி கிச்சன்லேருந்து வெளில தள்ளுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனோட ரூமுக்கும் போகிறான். ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மிரரில் அவன் ஃபேஸ் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்கான். திடீர்னு நேற்று நைட் நடந்த அந்த இன்சிடென்ட் ஃப்ளாஷ் ஆகுது. அவன் ஜிமினோட லிப்ஸ்க்கு எவ்வளோ பக்கத்தில் இருந்திருப்பான். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரோட ப்ரீத்தும் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்தளவுக்கு பக்கத்தில் இருந்திருப்பான். ஒரு மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டே அவன் தலையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். ஜங்குக், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம எல்லாம் இப்படி யோசிக்கிறோன்னு தெரிஞ்சுதான் அவன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? தப்புடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இப்போ கீழே இறங்கி டைனிங் ஹாலுக்கு தான் வரான். ஜிமின் ஆல்ரெடி அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜங்குக்கு பேக்லாம் பண்ணிவிட்டு அவனும் அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு பேக் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு கொஞ்சம் ரிலீவாக இருக்குது. ஓகே, நாள் இதுக்கப்புறம் எப்பவும் போல் போயிடும், கொஞ்சம் அழுகாட்சியாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஜங்குக் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
ஜிமின் ஒரு பக்கம் வந்து தட்டில் சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஜங்குக் சாப்பிடும் போதெல்லாம் ஜிமின் மேலே ஒரு சின்ன சின்ன கிளான்சஸ் விடுறான். ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்கவே. அதை ஒரு மாதிரி ரசித்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் தான் அதை கவனிக்கலை. பட் வந்து ஜேகேவை பார்த்தேன், என்ன இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டே இருந்தால் அப்போ ஸ்கூல் கிளம்பி போக மாட்டியா? கிளம்பி போடா, எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சுவல் சிப்ளிங் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஜிமின் நடந்துப்பான். ஜேகேவை இன்னும் அவனோட பிரதராக, அவனோட சின்ன தம்பி, குட்டி தம்பியாக வைப்பான். ஆனால் ஜங்குக் தான் அவனோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. ஜேகே சாப்பிட்டுட்டு சமத்து பையனாக கரெக்டாக ஸ்கூல் கிளம்பி போயிருப்பான். ஸ்கூலில் போயிட்டு எப்போவுமே சேட்டை பிடிச்ச பையன் ஜேகே. ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். இந்த ஸ்கூலில் பேக் பெஞ்சஸ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி அதே பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரியா சோகமாக அவனோட தலையை அந்த பெஞ்சில் சாஞ்சிட்டு, சோகமாக இல்லை, யோசிச்சுட்டு இருக்கான் என்ன நடக்குது என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவனுக்கே தெரியுது அவனோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றது. அவன் ஒரு மாதிரியாக படுத்து யோசிச்சுட்டே இருக்கான். ஜிமின் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சிப்ளிங், எவ்வளோ வார்ம் ஹார்ட்டட். எல்லா சிப்ளிங்ஸுக்குமே வந்து அந்த இது கிடச்சிடாது, கனெக்ஷன். ஒரு சிலருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. பட் ஜிமின் அண்ட் ஜேகேவை கேட்டிங்கன்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் நினச்சிட்டு தான் அப்படி படுத்துக்கிட்டே இருக்கான். அண்ட் ஸ்கூலும் முடிக்குது. அவன் பாட்டுன்னு தனியாக வந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயுமே வெளியில் போகல. நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான். வீட்டில் யாருமே இல்லை. ஜிமின் வந்து அவன் வேலை பார்க்கணும்ல, அவன் ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ வீட்டில் யாருமே இல்லை. ஃப்ரிட்ஜில் பார்க்குறான். ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி நூடுல்ஸ்லாம் இருக்குது. சும்மா சூடு பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும். அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்லை. அந்த எம்டி ஸ்பேஸ் அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே அவன் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறான். அது ஏன்னா ஜிமின் அவன் கூட இல்லை அப்படின்றதுக்காக கிடையாது. ஜிமின் இன்னும் எத்தனை நாள் நம்ம கூட இருக்க போகிறான் அப்படின்றதுக்காக அது ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவனுக்கு சாப்பிடணுன்னு கூட தோணலை. அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணுறான். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். வந்தவன் பெருசாக அவனோட ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணலை. அப்படியே அந்த சோஃபாலேயே உட்காந்துட்டு அந்த டிவியை ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படியே டைம் ஆகுது. மணி ஒரு 8 மணி இருக்கும். ஜேகே இன்னமும் வந்து அதே சோஃபாலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமினுக்கு கால் பண்ணலாமா, அவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இன்னும் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு கால் போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் ரிங் போய் எடுக்கவே இல்லை. செகண்ட் டைம் ரிங் போகுது. அது கிட்டத்தட்ட கட் ஆகிற டைமில் கரெக்டாக ஜிமின் எடுக்கிறான். ஹலோ ஜிமின், எங்கே இருக்க? ஏன் இவ்வளோ நேரம்? எப்போ வருவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினும், ஜங்குக், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒன் வீக்காக நான் ஒன்றுமே பண்ணலைல்ல. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ஹெவி ஒர்க் லோடாக இருக்குது. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ சாப்பிட்டு படுத்து தூங்க புரியுதா? நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுட் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அவனில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கு. நான் வந்து கதவு தட்டுறேன். இல்லைன்னா என்கிட்ட கீ இருக்குது, நான் அதை கூட திறந்துட்டு வந்துப்பேன். ஓகேவா? இல்லை லாக் பண்ணிவிட்டு பத்திரமா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு டக்கு டக்குன்னு பேசிடுறான். ஜங்குக்கு ஒன்றுமே பேசல. ஜிமின் என்ன பேசுகிறானோ அதை மட்டும் கேட்டுட்ருக்கான். ஜிமின் ஹலோ கேட்குதுல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, ஜங்குக்கும் எனக்கு கேட்குது, ஆனால் நீ எப்போ வருவ? ஜங்குக்கா, எனக்கு லேட் ஆகும்டா, நீ படுத்து தூங்கு, நான் அப்புறம் வரேன், புரியுதா? குட் நைட், ஒழுங்காக படுத்து தூங்கு, பாய். ஜங்குக்கா, அவனுக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அவனை சுற்றி இருக்க சைலண்ட் ரொம்ப லவுடாக இருக்குது. அவன் அதே மாதிரி தான் அதே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிடவே இல்லை ஜிமின் சொன்ன மாதிரி. அந்த டிவியை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே டைம் வந்து ஒரு 11 o'clock ஆயிருக்கும். ஜிமின் தான் அப்போ தான் கரெக்டாக வரான் வீட்டுக்கே. வந்து டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு கீ தேடுறான். பட் வந்து டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கே. ஜிமினா, இந்த பையன் என்ன டோரை லாக் பண்ணாமலே போய் தூங்கிட்டானா? ஒரு தூங்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான்.
ஹாலில் டிவி ஓடுற சத்தம் கேட்குது. டிவி கிட்ட போயிட்டு டிவி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா சோஃபாவில் ஜேகே அப்படி படுத்து தூங்கிட்டான். அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை கூட அவுக்கலை, அந்த டையை கூட அவுக்கலை, அப்படியே தான் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் ஒரு மாதிரி ஹெவியாக சைன் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஜேகே கிட்ட வரான். நீல் டவுன் பண்ணி ஜேகேயோட ஹேரை ஒரு மாதிரி கோதி விட்டு, இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கான். எனக்கு தெரியல ஜேகே, ஆனால் உன்னோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான். உன்னை எப்படியாவது வளர்த்து ஒரு நல்ல இடத்துல சேர்த்துடணும். ஆனால் என்ன தெரியுமா, நீ என்னோட பெரிய பையன் மாதிரி தெரியல. என்னோட ஹைட் ஆகிட்ட, என்னோட உன்னோட பாடி மேஸ்குலனாக இருக்குது. நீ தான் எனக்கு ஹெல்டர் மாதிரி தெரியுத. ஆனால் இன்னும் குழந்த மாதிரி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? சாரி, நான் உன்னோட பிரதர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ அந்த மாதிரி நினைக்கலன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஹேரை ஒரு மாதிரியாக கேர் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜேகே ஒரு மாதிரியாக நல்லா படுத்து தூங்கிட்டான் குழந்த. ஜிமினும் போயிட்டு அவனோட பேக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். வந்து ஜேகே எழுப்புறான். டே எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி. ஜேகே எழுந்துக்கவே இல்லை. ஜிமின் அவனோட ஹார்மில் நல்லா தட்டி, எழுந்துடு ஜேகே, தூங்காத, எழுந்துடு, வா, வந்து பெட்டில் படுவா, எழுந்துடு அப்படின்ற மாதிரி கைப்பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே வா ஒரு மாதிரி அப்போ தான் ஸ்லோவாக எழுந்துக்கிறான். எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறான். ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்துட்டு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் தான் சொன்னேன் ஃபோன்லேயே, கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு. நீ ஒர்க்கே போகாத, நீ வீட்டிலே இரு, நான் ஒர்க் போகிறேன், நான் போய் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு வெளில போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்ல, யாரு நீ போறியா? முதல்ல உன் ஸ்கூல் டேஸை முடிடா, 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு பேசுகிற பேச்சை பாரு, எழுந்துடுறா, எழுந்து வா அப்படின்ற மாதிரி அவனை வந்து கை தாங்களாக தூக்குறான். ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்டெடியாக நின்றுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறான். அந்த சோஃபாலேயே படுத்து தூங்கியிருப்பாங்க. அது ஒரு குட்டி சோஃபா, ஜங்குக்கு இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது எப்படி பற்றும். ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி முழுக்கிறான். ஜிமின் வந்து ஒரு நிமிர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஜேகேவை. மசில் பண்ணி, வா பெட்டில் வந்து படு, எதுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கேன், டோரையும் லாக் பண்ணலை, இப்படி வந்து படுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை, அதனால அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். அட மாங்கா, வாடா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட கையை பிடிச்சி அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறான். ஜேகேவை கூட்டிகிட்டு போய் அவனோட ரூமில் அவன் பெட்டில் படுக்க வச்சு அவனுக்கு பிளாங்கெட்டெல்லாம் போத்தி விடுறான். ஜங்குக்கா ஜிமின் என்ன பண்ணுறான் அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜிமினை, இங்கே பாரு, தூங்கு, நான் மார்னிங் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். சரி. ஜிமின் அங்கேருந்து போகிறான். பட் வந்து ஜேகே வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அப்படி ஸ்டாப் பண்ணுறான். ஜிமினும் அப்படி திரும்பி பார்க்குறான், என்னடா அப்படின்ற மாதிரி. என் கூடயே பட அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினும் ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சுட்டு ஜங்குக்கோட பிளாங்கெட்டை பாதி இழுத்து அவனும் வந்து கூட ஜங்கு கூடயே படுத்துக்கிறான். ஜங்குக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஜங்குக்கு வந்து ஜிமினை ஒரு மாதிரியா பேக் ஹக் பண்ணுறான். ஜிமினை வந்து படுத்துட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒன் சைடாக திரும்பி ஜிமினை வந்து அவன் பக்கமாக இழுக்கிறான். லைக் பேக் ஹக் பண்ணி படுப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஜிமின் வந்து அவன் இப்படி இழுக்கவும் இன்னும் ஒரு டெடி பேரை இழுக்கிற மாதிரி அவன் போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிறான். ஜிமின், டே என்னடா பண்ணுறேன், என்ன விட்றா, இப்படி கை கால் போட தான் எனக்கு கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் வரும், அப்படியே விடு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒரு டெடி பேர் வாங்கி கொடுக்கணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை ஒரு மாதிரி படுக்கிறான். ஜங்குக்கு வந்து ஜிமின் ரொம்ப அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் தூங்கலை, அப்போ தான் நான் வந்திருப்பான். அவன் என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக் அவனோட ஹெட் எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட நெக்கில் வைக்கிறான், அவனோட ஷோல்டர்ஸில். ஒரு மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். ஜிமினுக்கு ஜிகேயோட ப்ரீத் அவனோட நெக்கில் பட்டோன்னே உடம்புல ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது.
மூச்சு காட்டப்பட்ட ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி. ஜிமின் வந்து அப்போ கூட ஓகே ரியாக்ட் பண்ணலை. ஜங்குக்கு ஒரு மாதிரியா அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கான், இழுத்து விடுறானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கூசுது அவனுக்கு. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிடுச்சு. ஜங்குக்கு வந்து ஜிமினோட நெக்கில் அவன் நோஸை வச்சு ஒரு மாதிரியா ரப் பண்ணுறான். ஜிமினுக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப கூஸ் பம்ஸ் ஆகுது. டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ தூங்குறியான்னு செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் தூங்குறது இருக்கட்டும், நீ ஒழுங்காக தூங்கு இப்போ அப்படின்னு நோண்டிக்கிட்டு இருக்காதுடா, எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜேகே கேட்கவே இல்லை. ஜேகே வேணும்ட்டு அப்போ தான் ஜிமினை டீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக திரும்பி அவனை நோஸ் எடுத்துகிட்டு போயிடு ஒரு மாதிரியா ஜிமினோட நெக்கில் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜிமினா இவன் விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜங்குக்கு வந்து ஃபீல் பண்ணுறான், லைக் அவன் ஜிமினோட எவ்வளோ க்ளோஸில் இருக்கான் இப்போது. ஜிமின் வந்து ஜங்கு கூட எம்ப்ரேஸில் இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப வார்மாக இருக்குது. ஜிமின் அவன் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணுறான். இவ்வளோ நேரம் டீஸ் பண்ணுறதுக்காக, ஜிமினை வெறுப்பேற்றுறதுக்காக அவனோட நோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஹேல் பண்ணிக்கிட்டு ரப் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பட் இப்போது அவனுக்கு அது தாட் வந்த பிறகு உண்மையிலே போய் ஜிமினோட சென்டர் ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறான். இவ்வளோ நேரம் அவன் போய் ஜிமினோட நெக்கில் மூச்சு விட்டுட்டு இருந்தான். பட் இப்போது ஜிமினோட சென்டர் ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறான். அப்படி கண்ணை மூடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஜிமினை இன்னமும் பக்கத்தில் இழுக்கிறான். கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள ஒரு கேப் கூட இல்லை இப்போது. ஜங்குக் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டதுனால இப்போ எழுப்பிட்ட பிறகு அவனுக்கு சரியாக தூக்கம் வரலை. பட் ஜிமின் ரொம்ப டயர்டில் இருந்திருப்பான். ஜேகே என்ன டீஸ் பண்ணாலும் சரி, அவன் இருந்த டயர்டுக்கு ஜிமின் தூங்கிட்டான். ஜேகே மட்டும் முழிச்சிருந்து ஜிமினோட ஹகை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் ஜிமின் தூங்கிட்டான் அப்படின்னு ஃபீல் ஆன பிறகு கொஞ்ச நேரம் அந்த ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். ஜிமின் வந்து அவனோட ஃபேஸ் அந்த சைடு தானே வச்சுருப்பான். ஒரு மாதிரி எக்கி பார்க்குறான். ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. அவன் தூங்கிட்டான் அப்படின்னு ஃபீல் ஆன பிறகு தான் அப்போயும் ஜங்குக்கு தூக்கம் வரலை. ஜிமின் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் போது ஜங்குக்கோட பாடி கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. அவன் அந்த ஹீட்னஸ்ஸு அது ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து நம்ம படுக்கும்போது அவங்களோட பாடி ஹீட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் நேராக ஜிமினோட ஹிப்புக்கு தான் போகுது. ஜிமின் ஒரு மாதிரி பைஜாமாஸ் தான் போட்டிருப்பான். அது உள்ளே அவனோட ஹேண்ட்ஸ் போகுது. ஒரு பக்கம் ஜங்குக்கு அதை தடுக்கிறான் அவன் மைண்டுக்கே. ஆனால் இன்னொரு பக்கம் அவனால் அதை தடுக்கவே முடியல. 2 விதமாக வேலை செய்யுது அவனோட மைண்ட். பட் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வின் பண்ணும். அவன் அப்படியே ஜிமினோட பைஜாமாஸ்குள்ளே போயிட்டு ஜிமினோட ஹிப்பை ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். ஜிமினோட பேர் ஸ்கின்னை டச் பண்ணுறான். அது ஒரு மாதிரி நல்லா சூடாக இருக்குது. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். ஜிமினோட பாடி கொஞ்சம் சூடாக இருக்குது. அதை ஒரு மாதிரி லைட்டாக அவனோட தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெப் பண்ணுறான். ஜிமினோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அடிக்கடி எழுத்து பார்க்குறான். ஜிமின் வந்து டிஸ்டர்ப் ஆகுறானா அப்படின்ற மாதிரி. இல்லை, ஜிமின் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அவன் ஹேண்ட்ஸ் கொஞ்சமாக மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக மேலே போகுது. பட் சடன்லி வந்து என்ன நினச்சான்னு தெரியல, அந்த ஹேண்ட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு ஜிமின் கிட்டேருந்து கொஞ்சம் எட்ட வந்து எழுந்து உட்காடுறான். அவனோட ஹேண்ட்ஸை பார்க்குறான். ஒரு மாதிரி அவனோட தலையில் கை வச்சுட்டு எழுந்து நின்று அந்த ரூமில் ஒரு 2 ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டே, இல்லை இது வேலைக்காகாது ஜேகே, நீ நீ என்ன பண்ணுற? இது இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும்? ஜேகே ஏன் இப்படி பண்ணுறா? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஜேகே டேய் எல்லாம் பண்ணக்கூடாதுடா, எல்லாம் பண்ணக்கூடாதுடா. எந்த கை வச்சு சும்மா இருக்க மாட்டேற? வேண்டா ஜேகே. ஒரு மாதிரியாக ப்ரீத் எடுக்கிறான். அவனுக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. பட் வந்து லாஜிக்கலாக யோசிக்கும் போது ஜிமின் என்ன யோசிப்பான்,
அவங்க எப்படி வளர்ந்தாங்க? இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது அவனுக்கு ஒரு தப்பா தெரியுது. அவன் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கான். ஆனா இப்போ ஜிமின் பக்கத்துல படுக்கிறதே அவன பொறுத்தவரைக்கும் டேஞ்சர். ஜிமின் பக்கத்துலயே வச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஒண்ணு அவனுக்கு இருக்க ஃபீலிங்ஸ அவன் அக்செப்ட் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, அவன் ஜிமின் மேல வச்சிருக்க அந்த டென்ஷன், அந்த அட்ராக்ஷன கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தங்கள பக்கத்துலயே வச்சுட்டு கண்ட்ரோல் பண்றதுன்றது வாய்ப்பே இல்ல. இப்படி 2த்துல அவன் கண்டிப்பா அத சூஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் அவன் என்ன சூஸ் பண்றான்ட்டு. லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு போன வாட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரியான ஒரு சப்போர்ட் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.